கன்னி. இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடியவர்கள் விருட்சத்தின் வேரை போன்றவர்கள். ஒரு மரத்தின் வேர் தனது வளர்ச்சியை மண்ணில் புதைத்து அடுத்தவர்கள் கண்ணிலிருந்து மறைத்து தனக்கு மேலே இருக்கக்கூடிய இலைகளையும் கிளைகளையும் தலைகளையும் வளரவிடும் வாழவிடும். ஆனால் ஊர் கண்களுக்கு மரத்தினுடைய கிளைகள் மட்டுமே வலிமை வாய்ந்ததாக தெரியும். அதற்கு காரணம், அதற்கு அடியில் மண்ணில் புதைந்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கக்கூடிய வேர் அப்படிங்கிறதே முற்றும் உணர்ந்த ஞானிகள் மட்டுமே அறிவார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அப்படி இருக்கும்போது கன்னியை பற்றி இந்த உலகத்தில் 90% இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில பேர் உங்களை தேவையில்லாமல் கோபப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய கோபமே உங்களை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாயிலாகவே அவர்கள் உருவாக்கி அந்த பிரச்சனையை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுவாங்க. நிறைய விஷயத்தில் கன்னி மாட்டிக்கிட்டு தவிச்சதே அதனுடைய வாயால் தான். நீங்கள் அந்த தருணத்தில் அமைதியை மட்டும் காட்டியிருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் தவிர்த்து இருக்க முடியும். பாசத்திற்காக கட்டுப்பட்டு விட்ட வார்த்தைகளால் எத்தனையோ கன்னி ராசி அன்பர்கள் கோபுரத்தை விட்டு இன்னைக்கும் குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நிலை என்பது மாறப்போகுது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தாங்க. நீங்கள் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சிட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது செய்யணும். இப்படி நீங்கள் வாழ்க்கையை நகர்த்தினால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீங்களே தவிர்த்திடலாம். உங்களுடைய வாழ்க்கையை அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே உயர்த்தப் போகின்றார். அந்த திருநீலகண்டனுடைய அருளை கன்னி சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலம்தான் இது. இந்ததொரு சூழ்நிலையில், இந்ததொரு காலகட்டத்தில், முக்கியமாக சனி பயிற்சியினுடைய காலகட்டத்தின் போது நீங்கள் திருநீலகண்டனுடைய திருநீரை நெற்றியில் பூசும் பொழுது மிக பெரும் ஒரு மன நிம்மதியோடு பூச வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளை பற்றிய ஒரு ஞாபகம் வரும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தவர்கள் நிகழ்த்திய துரோகங்கள் உங்களுடைய நினைவுகளுக்கு வரும். மனதில் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் வைத்து கொள்ளாமல் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் இருந்தால் மட்டுமே அந்த பரமேஸ்வரனுடைய விபூதியை உங்களுடைய நெற்றியில் பூசுங்க.
அப்படி இல்லை என்றால் தயவு செய்து சற்று நேரம் கழித்து அந்த விபூதியை நீங்கள் எடுத்து பூசுங்க. உங்களுடைய மனம் சாந்தி நிலையை அடையும் வரை திருநீலகண்டனுடைய திருநீரை தயவு செய்து உங்களுடைய சரீரத்தின் மேலே பூசாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த எண்ணத்தோட திருநீரை உங்களுடைய சரீரத்தில் பூசுகிறீங்களோ அந்ததொரு எண்ணங்களை உங்களுடைய மனதில் ஆழமாக கல்வெட்டுகளைப் போல பதிக்கக்கூடிய ஒரு சக்தி திருநீருக்கு உள்ளது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் குளித்து முடித்தவுடன் திருநீரை பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உச்சத்தலையில் நீர் பட்டு அவர் குளித்த பின்பு சற்று நேரம், அதாவது குறைந்தபட்சமாக ஒரு 5 நிமிடம் அவருடைய கோபத்திலிருந்து அவர் வெளியே வர முடியும். அவருடைய பழிவாங்கக்கூடிய உணர்ச்சிகளிலிருந்தே அவர் வெளியே வர முடியும். அந்த சமயத்தில் நிம்மதியாக பரஸ்பரமாக இருக்கக்கூடிய மனநிலையோட நீங்கள் திருநீரை பூசும் பொழுது உங்களுடைய வாழ்வு என்பது நிம்மதியாக இருக்கும். பரஸ்பரமான ஒரு நிலையோட உங்களால் வாழ முடியும். அதாவது கண்டக சனி அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கண்டங்கள் உங்களை அணுகும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. ஆழகால விஷம் இந்த உலகையே அழிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த திருநீலகண்டன் தனது கண்டத்தில் அப்பேற்பட்ட விஷத்தை அடக்கி ஆண்டார். பல கோடி தேவர்களை காத்து அருளை வழங்கினார். அதே போல சிவனை அனுதினமும் நாடக்கூடிய நீங்கள் உங்களுடைய கோபத்தையும் அடுத்தவர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய விருப்பங்களையும் உங்களுடைய கண்டத்தில் அடக்கி ஆள வேண்டும். சனி பகவான் இந்த இடத்துல தான் அவருடைய வேலையை ஆரம்பிப்பார். அதாவது யாரிடமும் நீங்கள் பாசத்தை அளவு கடந்து காட்ட வேண்டாம். எவரிடமும் கோபத்தை துளியும் காட்ட வேண்டாம். இவை இரண்டையும் நீங்கள் அடக்கி ஆளும் பட்சத்தில் இந்த ஜகத்தில் இனி கன்னியை வெல்ல எவராலும் முடியாது அப்படிங்கிறது மாற்ற முடியாத ஒரு கருத்து. கன்னி வாழ்வில் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலமும் நேரமும் பிறந்தாச்சு. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய உற்றார் உறவினர்களே உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி பொறாமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய செல்வங்கள் பெருகும். கண் திஷ்டிகளை கன்னி சம்பாதிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை எவரிடமும் பகிராமல் ரகசியத்தை காத்து நீங்கள் இருந்தால் மட்டுமே போதும். வெற்றியை உங்களால் எளிதாக அடைய முடியும். இனி கன்னியினுடைய வாழ்வில் தோல்விகளே கிடையாது. மன நிம்மதியோட இந்த ஜகத்தில் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களும் நன்மையாக வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு மன தெளிவோட திருநீரை பூசுங்க. மற்றவை அனைத்தையுமே உங்களை படைத்தவன் பார்த்துப்பான். ஊரே உங்களை ஒதுக்கி வைக்கும். உற்றார் உறவினர்களும் உங்ககிட்ட இருந்து உதவியை பெற்றுக்கிட்டு இன்னைக்கு உங்களை மறந்திருக்கலாம். உங்களை படைத்தவன் ஒருபோதும் உங்களை மறைப்பதில்லை. அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் இருந்தாலே போதும். கன்னி வாழ்க்கையில் உயர்வதை எவராலும் தடுக்க முடியாது. மிகப்பெரிய அளவில் அந்த பரமேஸ்வரனுடைய பரிபூரணமான அருளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் கன்னிக்கு கணிஞ்சு வந்தாச்சு. இந்த 2025 முதல் நீங்கள் தியானத்தை தேடி போகணும். தியான நிலையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு காரியங்களை சாதிக்க முடியும். கண்ணை மூடி தியான நிலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளையும் நீங்கள் அந்த சிவபெருமான் கிட்ட சொன்னால் ஒவ்வொன்றுமே உங்களுடைய கண்ணு முன்னாடியே நிறைவேறும். மிகப்பெரிய ஒரு அதிசயங்கள் என்பது கன்னியின் வாழ்வில் நடந்தே தீரும். கடன், பகை, நோய் இவை அத்தனையிலும் இருந்தும் கன்னி விடுபடக்கூடிய ஒரு நேரம்தான் இது. எந்த தருணத்திலையுமே யாரிடமும் நம்பிக்கையை வைக்காதீங்க. நீங்கள் நம்பியவர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக நடப்பார்கள். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், கன்னிக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்கவே கூடாது. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை மட்டுமே தான் தரும். அதனால் நீங்கள் உங்களை நம்புங்க. நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் சரி, நெருங்கிய இரத்த பந்தமாக இருந்தாலும் சரி, எவரையும் நீங்கள் வெற்றியை போய் அடையும் வரை நம்ப வேண்டாம். உங்களை அனுதினமும் வெற்றியை நோக்கி நகர்த்து கொண்டிருப்பது அந்த மகேஸ்வரன் அப்படிங்கிறத மட்டும் நம்பினால் போதும். மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் கன்னியால் ஜெயிக்க முடியும்.
பணத்தை இழந்து நீங்கள் கடந்த ஆண்டில் நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டீங்க. இழந்த பணத்தை உங்களால் திரும்பி பெற முடியும். செல்வாதிபதிகளாக நிச்சயமாக உங்களுடைய உழைப்பினால் ஆக முடியும். அடுத்தவர்களுடைய உழைப்பை நம்பி நீங்கள் அதன் மேலே எந்த விதமான ஒரு முதலீட்டையும் செய்யாதீங்க. அப்படி செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த 3 விஷயங்களிலும் செய்யாதவர்களிடமிருந்து கன்னி சற்று விலகி இருப்பது உங்களை மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை நோக்கி வேகமாக நகர்த்தி செல்லும். அந்த 3 விஷயங்கள் யாதெனில், நல்லதை பேசாதவர், நல்லதை கேட்காதவர், நல்லதை பார்க்காதவர். இவர்களிடமிருந்து நீங்கள் தயவு செய்து விலகி இருக்க வேண்டும். இது ரொம்ப கட்டாயமானது. இதை நீங்கள் கடைபிடிக்கும்போது அந்த கண்டக சனியினுடைய தாக்கங்கள் நிர்மூலமாகும். மிகப்பெரிய அளவில் பரமேஸ்வரனுடைய திரிசூலம் உங்களை காத்து ரட்சித்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வெற்றியை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கும் எனது அன்பான கன்னிராசி அன்பர்களே, இனி எந்த கெட்ட சக்தியாலையும் எந்த கண் திருஷ்டிகளாலும் தடுக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த ஊரானது உங்களை நிராகரிக்கலாம். அது தற்காலிகமானது. எதிர்காலத்தில் இந்த ஜெகமே உங்களை ஆதரிக்கும். அதுவே நிரந்தரமானது. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும்.